இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 34வது சங்கீதம் 19வது வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நிறைய சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுட்ருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கலாம். ஆனால் உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களுடைய பிரச்சனைகளில் சிலவற்றிலிருந்து மட்டும் உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லலை. எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விடுவிப்பே அப்படின்னு தான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள், அதனால் உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. சரி, நீங்கள் நீதிமான் அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சிக்குவீங்க? இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய ஆண்டவராக இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நீதிமான் தான். ஏன்னா நீங்கள் உங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் இது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய மன்னிப்பை பெறுறீங்க. அவர் சிலுவையில் உங்கள் பாவங்களுக்கான எல்லா தண்டனைகளையும் அனுபவிச்சிட்டாரு. நீங்கள் அவரை விசுவாசிச்சிங்கன்னா போதும், நீங்கள் நீதிமான்கள் ஆகிறீங்க. தேவனுடைய நல் தயவின் மீது நீங்கள் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கும்போது அவருடைய நீதி உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யுது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு ரோமர் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நீங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்ருக்கலாம். தப்பிப்பதற்கு ஒரு வழியை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். அதுதான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளின் பின்னணியில் தேவன் செயல்பட்டுருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிங்க. இந்த வசனத்தை மறுபடி அறிக்கை செஞ்சுட்டு தியானிச்சுட்டு இருங்க. இது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆழமாக இறங்கும்போது தேவன் நல்லவர் அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அப்போ அவர் உங்களை விடுதலையாக்குவார் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக விசுவாசிக்க முடியும். அவருடைய நல் தயவு மற்றும் உண்மையின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும்போது அவர் உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கென்று திட்டமிட்டு வைத்திருக்கிற வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் தரப்போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேராய் ஆசீர்வதிக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கிறீங்க, அவங்கள விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஒரு நாளும் இந்த பிள்ளைகளை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றுறீங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் எல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நன்றி ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகளப்பா வேண்டுதல் போடப்பட்டு அப்பா ரிக்வெஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கு அதை கிடைச்சதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு பதில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா நீங்கள் அவங்களுக்கு நன்மைகள் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு நன்றி சொல்லியிருக்காங்கப்பா. ஆமென். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர் 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 அப்பா. இன்றைய வசனத்தில் அப்பா நீங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நீதிமான் ஆக்கியிருக்கீங்க ஏசப்பா. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இரட்சகராக நாங்கள் அப்பா விசுவாசிக்கும்போது எங்களை நீங்கள் நீதிமான் ஆக்கிட்டீங்க ஏசப்பா. நீதிமான் ஆக்கும்போது எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம் அப்பா. எனக்காக அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்களுடைய சூழ்நிலைகளின் பின்னணியில் நீங்கள் கிரியை செய்து கொண்டிருக்கீங்க ஏசப்பா. எந்த பிரச்சனை அப்பா அந்த பிள்ளைகளையும் என்னையோ வேதனைப்படுத்திகிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்துட்ருக்கீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இன்றைக்கும் என்றைக்கும் நீர் எங்களை விடுதலை ஆக்குபவராகவே இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை கண் முன்னாடி மழை போல தெரிகிற பிரச்சனை
அப்பா அதை பார்த்து அழுது மனவேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆமேன் அந்த பிரச்சனையை அவங்களுக்கு ஒன்றுமில்லாமல் நீங்கள் ஆக்குறீங்க ஏசப்பா. அந்த பிரச்சனையோட வேர் இப்பொழுது அறுக்கப்படுகிறது ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. அதனோட ரூட் காசு என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் சரி பண்ணுறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இனி அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாதுப்பா. இன்று கண்ட எகிப்தியனை இந்த பிள்ளைகள் இனி இவங்க வாழ்க்கையில் பார்க்காம இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. இனி இவங்க வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் பார்க்கணும்ப்பா, நன்மையை மட்டும்தான்ப்பா ருசிக்கணும். அமேன். அவங்களுக்கு வெற்றி மட்டும்தான்ப்பா அவங்க வாழ்க்கையில். அமேன் ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு பேராய் ஆசீர்வதிக்கிங்கப்பா. உங்களுடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் தியானிக்கிறோமப்பா, அதை பெற்றுக்கொள்கிறோமப்பா. அம்மே நாங்கள் நீதிமான்கள்ங்கிறத ஃபர்ஸ்ட்டு அப்பா இந்த பிள்ளைகள் இன்றைக்கு நம்பணும் ஏசப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அப்பா எங்களுக்காக செய்து முடித்த காரியங்கள்னால நாங்கள் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. ஆமேன். இதை விசுவாசிக்கும் போது ஆமேன் ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு இதை விசுவாசிக்கும் போது அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் அந்த பிள்ளைகளை விடுதலை ஆக்குறீங்க ஏசப்பா. ஆமேன். இத்தனை நாட்கள் கட்டி வைத்திருந்த அத்தனை பிரச்சனைகளும் இன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரமப்பா காணாமல் போகிறதுப்பா. ஆமேன். கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது ஏசப்பா. அதற்காக நன்றிப்பா. விலங்குகள் அருந்து போகிறது ஏசப்பா. இத்தனை நாட்கள் இந்த பிள்ளைகளை கட்டி வைத்த ஆமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா காரியங்கள் ஒன்றுமில்லாமல் ஆகுதுப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்பா கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறதுப்பா. தலைமுறையாக இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை சாபங்களும் நீக்கப்படுகிறது ஏசப்பா. ஆமேன். எழுந்திருக்க முடியாமல் மறுபடி அமழ்த்தி இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த காரியங்கள் இன்றைக்கு இவங்க வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படுகிறது ஏசப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை உணர்வார்களாக. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் நன்மை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. எங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியில் ஆமேன் ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் எங்களுக்காக வேலை பார்த்துட்ருக்கீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரமப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.